தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வேலுண்டு வினையில்லை குழுமத்தை சார்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஜானகி அம்மா விநாயகர் பாடல் பாடுங்கம்மா. சிவாய நமங்கம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். பிடியதனொரு உமை கொலமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வலிவல முறையிறையே. முருகா சரணம். நன்றிங்கம்மா. வள்ளியம்மாளம்மா, திருவடி வணக்கங்கம்மா. மிக்க நன்றி அம்மா, திருவடிகளை வணங்குகின்றேன். அடுத்ததாக நால்வர் துதி பாட அன்பரை அன்போடு வரவேற்கின்றேன். புஷ்பலதாவா பாடுங்கம்மா. அனைத்தடியா திருவடி வணக்கம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மித பெண் அணைந்த பிரான் நடி போற்றி வாழி திரு நாவலு வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி அம்மா. வரவேற்புரையாற்றுவது அடியேன். முருகப்பெருமானின் பெருமைகளை உலகமெங்கும் எடுத்துச் செல்லும் ஆன்மீக அடியார்களாக திகழும் வேலுண்டு வினையிலை குழுமத்தை சார்ந்த அனைத்து சான்றோர் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று இருகரம் கூப்பி வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். ஆன்மீக கருத்துக்களை சிறியோர் முதல் பெரியோர் வரை மிக அற்புதமாக எளிதாக எடுத்துக்கூற கூடிய வல்லமை படைத்தவர். திருவாசக அமர்வின் கதாநாயகன், சிறந்த ஞான குருவாக திகழ்பவர், வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவர் சிவத்திரு ஆனந்த் அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். சிறந்த இசை ஆசிரியர், சிறந்த பாடலாசிரியர், சிறந்த ஊடகவியலாளர், பன்முகத்திறன் கொண்டவர் சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி நவிழல், பின்னூட்டம் கொடுத்தல், சிறந்த ஒருங்கிணைப்பாளராக திகழும் சிவத்திரு பிரேமா சம்பந்தம் அம்மா அவர்களை வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா, சிவத்திரு சரவணன் ஐயா, சிவத்திரு லதா டிக்கோர் அம்மா, சிவத்திரு கலாவதி அம்மா, சிவத்திரு கல்பனா அம்மா, சிவத்திரு புஷ்பலதா அம்மா, சிவத்திரு பத்மா அம்மா, சிவத்திரு ஜானகி அம்மா, சிவத்திரு ஷாருமதி அம்மா, சிவத்திரு கலாவதி அம்மா மற்றும் அனைத்து அடியார்களையும் வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இங்கு இணையத்திலும் இதயத்திலும் இணைந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் அடிகளாரையும் வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். கருணை கடல் கந்தன் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற வருகை புரிந்திருக்கும் சிவஸ்ரீ ஹரி ஹரி ஹர சிவம் ஐயா அவர்களை வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். நமது சிறப்பு விருந்தினர் தேனி மாவட்டத்தில் முதன்முறையாக தேவார திருவாசக பாடல்களை
முற்றோதுதல் செய்து ஆன்மீக அன்பர்களை தன்வசம் ஆக்கியவர். அளவற்ற அருளாளர்களை தன் ஆன்மீக சொற்பொழிவால் கவரக்கூடியவர். மிகச் சிறந்த முறையில் பயிற்சி தரக்கூடிய ஓதுவார் பயிற்சி பள்ளியில் முறையாக பயின்று ஞான குருவாக திகழ்ந்தவர். இளங்கலை இயந்திரவியலில் பட்டம் பெற்றவர். நமது சிறப்பு விருந்தினர் சிவஸ்ரீ ஹரிஹரி ஹரசிவம் ஐயா அவர்கள். இவர் தம் உடல், மனம், உணர்தல், சக்தி ஆகியவற்றை மிகச் சிறிய வயதில் இறைவனை பெரிய அளவில் கண்டவர். கடவுள் மீது அளவில்லாத நம்பிக்கை உடையவர். இறை தொண்டர்களுக்கு இறை வழிகாட்டுதலையே தன்னுடைய தொண்டாக சிறப்பாக செய்து வருபவர். தேனி மாவட்டத்தில் ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தாபகர், அறங்காவலர், அர்ச்சகர் என மும்மூர்த்தியாக செயல்பட்டு வருகின்றார். கோவில் திருவிழாக்களை வருடம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கும் இயந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இயந்திரவியலாளர் நமது சிறப்பு விருந்தினர் சிவஸ்ரீ ஹரி ஹரசிவம் ஐயா அவர்கள். ஹரியும் சிவனும் ஒன்றாக இருப்பது போல் நமது சிவப்பு விருந்தினர் தன்னை சிவபெருமானிடம் அர்ப்பணித்துக் கொண்டவர். சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை கருணை கடல் கந்தன் என்ற தலைப்பில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வருக வருக என்று இரு கரம் கூப்பி வரவேற்பது உங்கள் மதுரை வள்ளியம்மை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. மிக்க நன்றி ஐயா. மேடை இனி தங்கள் வசம். நன்றி அம்மா, நன்றி. ஆரிருதடந்தோள் வாழ்க, ஆரிருதடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெட்பை கூரிஷை தனிவேள் வாழ்க, குக்குடோ வாழ்க, செவ்வேள் ஏறிய செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். மதுரம் பழகிய அழகிய தமிழே, உன்னை மறவேன் மறக்கவும் நினையேன். கூடல் மாநகரம் முத்தமிழ் சங்க தலைவரான இறையனாரையும் இறையின் ஒரு பாகம் அமர்ந்த தடாதகை நாச்சியார் அங்கேற்கண்ணி அம்மையின் பாதம் பற்றி முருகப்பெருமானின் தனி பெரும் கருணையுடன் இறையன்பர்கள் வேலுண்டு வினையில்லை அன்பர்களை போற்றி எனது இனிய உரையை தொடர்கிறேன். ஐயா வீடியோ ஆன் பண்ணுங்கய்யா, வீடியோ ஆன் பண்ணி பேசுங்கய்யா. வீடியோ ஆன் பண்ணி பேசுங்க. சிறப்பு சிறப்பு சிறுசுடா. அதாவது இறை அன்பர்களுக்கு என்னோட பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த அருமையான வேலை பொழுதுல இறையன் பத்தி நேரில கூட சில நேரம் சொல்ல முடியாத சூழ்நிலை கூட உண்டாகிற நேரத்துல கூட இறை அன்பர்கள் இந்த ஆன்லைன் வாயிலாக கூட இறையனை பத்தி தெரிஞ்சுக்கிற வந்திருக்க அனைவருக்கும் முதற்கணி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்லியிருந்தபடி முருகப்பெருமான் கருணைக்கடல், அதான் உண்மை. முருகப்பெருமான சொல்ல வார்த்தைகள் கிடையாது. முருகு அப்படின்னாலே அழகு தெரியும். அதனாலதான் முருகன் அழகன். அவருக்கு அது மட்டுமா? கந்தன், சோமா ஸ்கந்தர்னு பேரு. சோமாவுக்கும் உமாவுக்கும் நடுவில், கந்துனா நடுவுல,
2 பேருக்கும் நடுவில் இருக்கனால அவருக்கு கந்தன்னு பேரு. விஷாகன்னு பேரு. பட்சி, வீணா பட்சின்னு அர்த்தம். ஷாகன் சஞ்சரிப்பவன். மயில் பட்சியான அதன் மேல் சஞ்சரிப்பவன் என்பதால் விஷாகன் என்று பெயர். ஆறுமுகன் என்ற பெயர். பஞ்சாட்சரன் சிவபெருமான். ஐயா மன்னிக்கணும், இன்னும் கொஞ்சம் மேல முகம் தெரியவே இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி. அது போதும். இன்னும் கொஞ்சம் கூட மேல இருக்கலாம் ஐயா. இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி. எனக்கு யூடியூப்ல போடுறேங்க. யூடியூப்ல போடுறது உங்க திருமுகம் நல்லா தரிசனம் கிடைச்சாதான் நல்லா இருக்கும். சரிங்க, நன்றிங்க. தெரியுறதா? இல்லைங்கய்யா. இந்த ஒரு நிமிஷம். இப்ப தெரியுறதா? இல்லைங்கய்யா, உங்க வீடியோ ஆன் பண்ணுங்கய்யா. வீடியோ வரவே இல்லைங்கய்யா, அந்த போட்டோ தான் வருது. இப்ப தெரியுறதா? இப்ப நல்லா தெரியுதுங்கய்யா. எப்படியே இருக்கலாங்க. சரி. சிவபெருமான பஞ்சாட்சரன் சொல்றோம். சிவபெருமான் 5 எழுத்து மந்திரங்களுடையனால. முருகப்பெருமான் ஷடாட்சரன், அதனாலதான் அவனுக்கு ஆறுமுகன்னு பேரு. சிவசக்தி ஸ்வரூபம். ஏன்னா சிவனுக்கு ஈசானம், தத்புருஷம், மகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் அப்படின்னு 5 முகங்கள். முருகப்பெருமானுக்கு அதோமுகம்னு சொல்லி இன்னொரு முகம். அதோட சேர்த்து முருகப்பெருமான் 6 முகமாக காட்சி அளிக்கிறான். அது மட்டுமா, முருகனுக்கு வேலன்று பேர் உண்டு. வெற்றி வேலை கையில் ஏந்தியனால முருகனுக்கு வேலன்னு பேர் உண்டு. குகன்னு பேரு. மனமாகிய குகையில் வசிக்கக்கூடியவன். இவ்வளவு பேர்களை உடைய முருகப்பெருமான் கருணை கடல் அப்படின்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னா, வாரியார் சுவாமிகள் நல்ல ஒரு பொழுதுபோக்கா சொல்லிட்டு போவார் ஒரு கதை. ஒரு அன்பர் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்றதுக்காக நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஒரு யாசகம் கேட்க ஒருத்தர் வரார், ஒரு பிச்சைக்காரர். ஐயா மறுபடியும் மன்னிக்கணும், ஹெட்போன் இல்லாமலே பேசுங்க. நல்லா தெரியுதா? கேக்குதா? அதாவது ஹெட்போன் இல்லாம பேசுறீங்கன்னா அந்த குரகொறுப்பு, சிறு குரகொறுப்பு வருது. நீங்க ஒயர் ஆட்டக்குள்ள அந்த குரகொறுப்பு வரும். அதனால அது இல்லாமலே நீங்க பேசுங்க, நல்லாவே தெளிவா கேக்குங்கய்யா. சரிங்க சரி. ஆமா, நான் தவறு எடுத்துக்காதீங்க. சரிங்க, அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு தாராளமா சாதாரணமா பேசுங்க, கிளீனா கேக்குங்கய்யா. சரிங்க சரிங்க. சரி. வாரியார் சுவாமிகள் சொல்றபடி அந்த பயணம் மேற்கொள்கின்ற நேரத்துல ஒரு பிச்சைக்காரன் அவரு அந்த பயணம் மேற்கொள்வர்கிட்ட பிச்சை கேட்கிறான். ஐயா, ஒரு பணம் இருந்தா கொடுங்க அப்படின்னு. இவனும் 1 ரூபா கொடுத்துறான். இவன் போன பிறகு கை கால் நடக்க முடியாத ஒருத்தன் வரான். அவனுக்கு ஒரு 2 ரூபா பிச்சை கொடுத்துறான். அதற்கடுத்து கால் நடக்க முடியாம ஒருத்தன் வரான். அவனுக்கும் பிச்சை கொடுத்துறான். அடுத்து வாய் பேச முடியாம. இப்படி வரிசையா வந்துகிட்டே இருக்கான். வர்றவனுக்கெல்லாம் அவனும் பிச்சை கொடுத்து வழங்கிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் முடிஞ்சது, பஸ் வரல. திரும்பி பாக்குறான். பார்த்தா வாங்குறவனே திரும்பி வந்துட்டு இருக்கான். இவனுக்கு திடீர்னு கோவம் ஆயிடுச்சு. என்னடா, இப்போதானே வாங்கினேன், வாங்கிட்டு திரும்பி என்கிட்ட வாங்கிட்டே இருக்கே அப்படின்னு பழக்கம் கோச்சுறாரு. வாரியார் சுவாமிகள் சொல்றாரு, அந்த பயணம் மேற்கொண்ட அன்பர் முதல் முறையா கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். போனா பழனிமலைக்கு. முருகா, சாப்பிட வழி இல்லை, எனக்கு ஏதாவது கொடு
உன்னை வந்து வணங்கிக்கிறதுனால கேட்டுக்கிடுறேன், எனக்கு இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு. உடனே கோவில் அன்னதானத்துல முதல் சாப்பாடு அவனுக்கு கிடைக்கிறது மாதிரி முருகப்பெருமான் பண்ணி கொடுத்துட்டார். சாப்பிட்டான். அது முடியுது. பசி ஆறிடுச்சுல, திரும்பி போறான். முருகப்பெருமான்கிட்ட போய், முருகா பசி ஆறிடுச்சு, நான் இப்ப போகணும்னா ஒரு இடத்துல போய் தங்கணும், இப்போ எனக்கு ஒரு வீடு வாசல் வேணும், அதுக்கு ஏதாவது ஏற்படும். கொஞ்ச நாள் போகுது. இவனும் சம்பாரிச்சு அந்த வீடெல்லாம் வாங்குற அளவுக்கு முருகப்பெருமான் பண்ணிட்டு, இதை வாங்கி முடிச்சுட்டு நேரா திரும்பி பழனி கோவிலுக்கு வரான். முருகா, தெரிஞ்சு போச்சு. முருகனுக்கு தெரியாதா? முதல்ல சாப்பாடு கேட்டான், அப்புறம் தங்குறதுக்கு வீடு கேட்டான், இப்ப என்ன கேட்பான்? வேலை கேட்பான். கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுக்குறாரு அவரும். முருகப்பெருமான் தெரியாத என்ன வேணும்னு அதையும் வாங்கிக்கிட்டான். வாங்கிட்டு போயிடுறான். நல்ல வேலை கிடைச்சு நல்ல பணம்லாம் ஈட்டிட்டு இருக்கப்போ திருப்பவும் ஞாபகம் வந்து முருகப்பெருமானை பார்க்க வரான். முருகா அப்படிங்கிறான். வந்துட்டியாப்பா, அடுத்த நான் கல்யாணம், அதுவும் கொடுத்தேன், போ. கொடுத்துட்டேன். கல்யாணம் முடிஞ்சது, 5 வருஷம் ஆகுது. திருப்பியும் கணவர் தம்பதி சமேதமா வர்றாங்க. முருகா அப்படின்னா, குழந்தை வேணுமா, வாங்கிக்கோ. வாரியார் சுவாமிகள் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிச்சைக்காரன் திருப்பி வந்ததுக்கு நீ கொடுக்க மாட்டேங்கிற, ஆனா உனக்கு தேவையப்போ முருகப்பெருமான்கிட்ட கேட்கறியே, ஒரு தடவை முருகப்பெருமான் உனக்கு தர முடியாது, போடா, எத்தனை தடவை கேட்ப அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்ல. அதான் அன்பர்களை அந்த அவ்வளவு ஒரு இன்ப வெள்ளத்துல மூழ்கடிக்கக்கூடிய பெருமானாத்த அந்த முருகப்பெருமான் இருக்கிறார். வேடிக்கையா அவர் சொல்லுவார் வாரியார் சுவாமிகள். சரி, அதை ஒரு வேடிக்கை கதையை சொல்லி ஆரம்பிச்சிடலாம். இறையன்பர்கள் இப்போ எல்லாம் கருணைக்கடல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்கு. அன்பர்களுக்கெல்லாம் தெரியாத கதை ஒன்றும் இருக்காது. ஏன்னா முருகப்பெருமான் பத்தி அன்பர்கள் எல்லாருமே படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு. அதனால படிக்கல அப்படின்னா கூட செவியால கேட்டிருப்போம் நிறைய முருகப்பெருமானோட அருள்களை. இருந்தாலும் தேன் எத்தனை தடவை சுவைச்சாலும் எப்படி தவிட்டா அமுதமா விளங்குறதோ, ஒரு தடவை சுவைச்சிட்டு அடுத்த தடவை திருப்பி தேன் ஊத்தினாலும் சுவைக்கத்தான் செய்வோம். ஏன்னா அது பருக பருக தெவிட்டா அமுது, அதை சாப்பிட இன்னும் ஆசையை ஊட்டிகிட்டே இருக்கும் மனசுல. அந்த மாதிரி இந்த கந்த பெருமானோட கருணை அப்படித்தான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அண்ணாமலையார். அண்ணாமலையாரில தான், அண்ணாமலையார் கோவில் 5ஆம் பிரகாரத்துலதான் நம்ம எல்லாம் இன்னைக்கு முருகப்பெருமான ஆனந்தமா தவ்வி குதிச்சு பாடுறோம். இந்த திருப்புகழ் ஆரம்பித்தது அங்கதான். யாரு நாவினாலும் உங்களுக்கே தெரியும். அந்த அருமைக்குரிய பெருமைக்குரிய அன்பர் அருணகிரியார சுவாமி எவ்வாறு ஆட்கொள்கிறார்? அருணகிரிநாதர் எடுத்தோடனேவும் விசேஷமான கவி பாடும் திறனை கொண்டவர் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா கவி பாடுவார். முருகப்பெருமான் அல்ல, ஏதோ ஒரு கவி பாடுவார். கவி பாடுவார், பணம் ஈட்டுவார். ஆனா செலவை வேற பக்கம் செலவழிப்பார், இறையன்பர்களுக்காக இல்லை. அந்த மாதிரி பணம் ஈட்டி அந்த அருணகிரி என்ன பண்றார்? நல் இன்பங்கள்ல போய் சேராம சிற்றின்பம்னு சொல்லக்கூடிய சேற்றுல போய் விழுகிறார். ஆசைக்கு 2 காரணம்ங்கிறாங்க, சிற்றின்பம், இன்னொன்னு பேரின்பம். அப்ப என்ன சாமி, இன்பமே இருக்கக்கூடாதா அப்படின்னா அப்படி இல்ல, அளவிலான இன்பம் இருக்கணும், அளவான இன்பம். சிற்றின்பம்னா அற்ப இன்பம், அது வேண்டியதில்லை. பேரின்பம்னா ஆசை, எல்லாம் எனக்கு வேணுங்கிறது, அதுவும் இருக்கக்கூடாது. அப்ப இவர் எங்க போய் விழுகிறாருன்னா, பேரின்பம் வேண்டாம், எனக்கு எல்லாம் வேணுங்கல்ல, சிற்றின்பம், அதுல போய் விழுந்து சேற்ற விழுகிறார். அந்த சிற்றின்பத்துல விழுந்ததுனால தகாத உறவுகள் கொள்கிறார். அதனால என்ன ஆகும்னு எல்லா அன்பர்களுக்கும் தெரியும், செல்வங்களை இழக்க நேர்கிறது. செல்வங்களை ஃபுல்லா இழந்துடுறார். தங்கிட்ட இருக்க பொருள்கள்லாம் இழந்துடுறார், பணத்தெல்லாம் இழந்துடுறார். சிற்றின்பத்தில் அழுந்தாமே காக்கணும் அப்படின்னா அவருக்கு அந்த மனித உடல்ல அவர் பண்ண வேண்டிய வேலை என்னங்கிறத பின்ன முருகப்பெருமான் சொல்றார். ஆனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிதான் வர்றார் அருணகிரியார்.
சிற்றின்பத்துல அழுந்தின அவரை முருகப்பெருமான் காக்க நினைக்கிறார். ஒரு சில காலத்துல தகாத அந்த விஷயத்தினால அவருக்கு கொடும் நோய் ஏற்படுகிறது. அந்த அருணகிரியாருக்கு இந்த கொடும் நோய் அவரு எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. செல்வம் இழந்துடுறாரு. செல்வம் இருந்தா கூட அந்த கொடுநோய் எதிர்கொள்ளலாம். இல்ல, இவருடைய உறவுகள் எல்லாம் இவரை வெறுக்கிறாங்க. வேண்டாம் போ, அருணகிரியாரை வெறுக்கிறாங்க. இருந்தப்ப என்ன ஆட்டம் ஆடுன, அதான் உண்மை. காசு வச்சிருக்கும் போது ஆடாதங்கிறது அதுதான். இருக்கும்போது என்ன ஆட்டம் ஆடுன, இனி உன்னோட உறவு எங்களுக்கு தேவையில்லை போ அப்படின்னு அவரோட உறவுகள்லாம் இவங்களை வெறுக்கிறாங்க. அருணகிரியார் அருணகிரியார் அப்ப நினைக்கிறார், ஐயோ தரம் தாழ்ந்து போயிட்டோமே, இந்த மனித உடலை வச்சு நம்ம என்ன பண்ணணுமோ நல்ல விஷயங்கள் அதெல்லாம் விட்டுட்டு தகாத உறவுகளை மேற்கொண்டு இந்த தகாத பெரும் நோயையும் பெற்றுக்கொண்டு இந்த நேரத்துல நம்ம சொல்லக்கூடிய ஆறுதலுக்கு கூட யாரும் இல்லாம போயாச்சே, இவ்வளவு கஷ்டங்களுக்கு நம்மளை உள்ளாக்கிட்டாங்களே அப்படின்னு வருந்துறார். வருந்துறப்போ அண்ணாமலையார் சன்னதி இந்த பிரகாரத்துல ஒரு பெரியவர்கிட்ட கேட்கிறார், இதுக்கு என்ன ஐயா பலன் பதி, நான் என்ன பண்றது, இதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னோட வாழ்க்கையை உழண்டு இந்த மாதிரி பண்ணிட்டேனே, முடிச்சு கொள்ளான்னு போற நேரத்திலயாவது அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு அவர் கேட்கிறார். கேட்கும் போது அந்த பெரியவர் அவர்கிட்ட சொல்றார், நீ முருகப்பெருமான வழிபடுப்பா, அதனால உனக்கு நன்மைகள் ஏற்படலாம் அப்படின்னு. இவரும் ஏத்துக்கிறார். சரி, முருகப்பெருமான வழிபட்டா நன்மை நடக்கும்னா சரி பண்ணட்டும். முருகப்பெருமான வென்றார், முருகப்பெருமான தவம் கொள்றார், முருகப்பெருமான அவரை பூஜை எல்லாம் பண்ணிட்டு வர்றார். இருந்தாலும் அவர் மனசாட்சி அவரை சும்மா விட மாட்டேங்குது. ஐயோ நம்ம பண்ணது இவர் அப்படின்னு. அந்த ஒரு நிமிஷம். அப்ப அந்த தரம் தாழ்ந்த வாழ்க்கை நீ வாழ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறார் அருணகிரியார். அங்க திருவண்ணாமலையில கோபுரத்தோட உச்சியில போய், முருகா என்ன இந்த பால் உலகத்துல இருந்து விடுவிச்சிரு, போதும், நான் பண்ண தவறெல்லாம் போதும், தவறும் போதும், நீ எனக்கு வாழ்ந்த வாழ்க்கையும் போதும்னு நினைச்சு உயிரை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு கோபுரத்துல இருந்து மேல இருந்து குதிக்கிறார். குதிக்கும் போது கீழே வரைக்கும் வந்துகிட்டு இருக்கிறது, உயிர் போக போறது நினைச்சிட்டு இருக்கார் அருணகிரியார். கீழே வர்றார் முருகப்பெருமான், பிடிச்சிட்டார். பிடிச்சு அருணகிரி கூப்பிடுறார். கூப்பிட்டு அவருக்கு இந்தப்பா ஜபமாலையை கொடுத்து ஆட்கொள்கிறார். அதனாலதான் திருப்புகள்ல கூட அவரு ஜபமாலை தந்த சத்குருநாதா அப்படின்னு பாடியிருக்கார். அப்படி இவ்வளவு கஷ்டங்கள் நேரிட்ட போது எல்லாரும் வெறுத்தாலும் ஆட்கொள்ளக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு உண்டு மறை வாக்கியம். அது யாருன்னா சிவபெருமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் எங்க வாசம் பண்றாருன்னா சுடுகாடு. ஏன்னா உலகமே உன்னை வெறுத்து வேணா வேணா நீ வேண்டாம், நீ வேண்டாம், நல்ல வேண்டாம், நீ கெட்டவன் அப்படின்னு எல்லாரையும் வெறுத்து எல்லாரும் ஒருத்தனை ஒதுக்குனாலும் அவனுக்கும் ஒரு இடம் தருகிறார். எங்கன்னா அங்க சுடுகாட்டுல. ஏன்னா அங்க இடம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ எப்படா நம்ம உயிர் போறப்போ இடம் தர்றாரு சிவபெருமான் அங்க. ஆனா முருகப்பெருமான் உயிர் இருக்கும் போதே இடம் தருகிறார். அதனாலதான் அப்பாவை விட பையன் ஒரு பக்கம் மிஞ்சிட்டார். ஏன்னா கூடாத சிவபெருமான் அங்க யாரும் வேணான்னு ஒதுக்குனாலும் இங்க வாப்பான்னு சொல்லி அணைச்சுக்கிற போறாங்க. ஆனா உயிரோடு இங்க இருக்கும் போதே அணைச்சுக்கிறார் முருகப்பெருமான். மேலிருந்து விழுந்த அருணகிரியை கீழே பிடிச்சு அவரை ஆட்கொள்கிறார் முருகப்பெருமான். இவ்வளவு தவறுகள் பண்ணினாலும் கடைசி காலத்துல அதை உணர்ந்த பத்தியா, உணர்ந்ததுனால உன்னை ஆட்கொள்ளுக்கிறேன் அப்படின்னு. இந்த கருணை கடல், அதுதான் இந்த கருணையின் கடல். எப்படி திருச்செந்தூர்ல மற்ற ஊர் கடல்கள்லாம் எல்லாரையும் உள்ள எடுத்துட்டு போயிடும், திருச்செந்தூர்
கடல் வெளியே தள்ளும் இருக்கிறத. அந்த மாதிரி அந்த கருணை கடலான அந்த கந்தன் நம்மளை அப்படியே அந்த கடைசி தருணத்துல யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நேரங்கள்ல கூட நம்மளை ஆட்கொள்கிறார். எப்ப வராரு அப்படின்னு அருணகிரியார் அடுத்து பாடுறாரு கந்தரலங்காரத்துல. சிகண்டியில் ஏறும் பிரான், சிகண்டினா மயில், நீலச்சிகண்டி, நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான், நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான், எந்த நேரத்திலும். எப்ப வருமா முருகன் ஆட்கொள்றதுக்கு? நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். தெய்வானை அல்ல, ஏன்னா தெய்வானை தேவலோக அரசி, அவளுக்கு தமிழ் தெரியுமா நம்ம தெரியாது. ஆனா குரத்தி தமிழ். அதனாலதான் முருகப்பெருமான அவர் அருணகிரியை சொல்லும் போதேவும் தெய்வானைய மிங்கில் பண்ணாம குரத்தீவை சொல்லி வருவார். இங்கே அப்படிதான் சொல்லியிருக்காரு. நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன், சொன்ன சீலத்தை மெல்லத் தெரிந்தறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார், மறிப்பார் வெறும் கர்மிகளே தான் சொல்றாரு. வரும் குருநாதனான அந்த முருகப்பெருமன் என்ன சொல்றாருன்னா, கடைசி நேரத்துல கூட தவற உணர்ந்தவங்களைத்தான், அந்த சிவ யோகிகளைத்தான் காலத்தை வெல்ல முடியுமா. இல்லாட்டினா அந்த கர்ம யோகத்துக்காக அந்த இந்த நாட்டுல உயிரோட பிறந்து போக வேண்டியதை மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு. யார்கிட்டையும் அன்பு கிடைக்காமல் இருந்தாலும் கந்தன் கடைக்கண் கருணையில் அன்பு உண்டு. அதனால்தான் சொல்றேன், கருணை கடல் கந்தன் முருகன் அருமுகன் விஷாகன் அப்படின்னு சொல்லி எனக்கு இங்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். இந்த வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. சிவாய நமங்கய்யா. திருவடி வணக்கங்கய்யா. திருச்சிற்றம்பலம். ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்கய்யா. கருணை கடல் முருகனுடைய இந்த சடாட்சரம் மந்திரத்தை சொன்னீங்க. ஏன்னா சிவனுக்கு 5 முகம், முருகனுக்கு 6 முகம். சடாட்சரம் விளக்கு எடுத்து கொடுத்தீங்க. அவர் கையில வச்ச வேலன் குகன் கருணை கடல், வேலன் குகன் பல பெயர்கள், விசாகன் பல பேர்கள் இருக்கிறாரு. வாரியாருக்கு அந்த கதை சொன்னது சிறப்பா இருந்தது. வாரியார் அந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒருத்தர் பிச்சை விடுறாரு. ஒவ்வொரு போயிட்டு திரும்ப வந்து கேட்கறதுனால அவர் அந்த மாதிரி மறுப்பு, என்ன போயிட்டு திருப்பி வந்து கேட்கறியா அப்படின்னு. ஆனா அதையே நம்ம போய் முருகப்பெருமாட்ட வேண்டுறோம். ஒவ்வொன்னா நம்ம கொடுத்து உதவுறாரு. ஆனா நம்ம நினைச்சு பாக்குறது இல்ல. நீ மட்டும் போய் கேட்டு வந்தியா நினைச்சு பார்த்துதான் நம்ம அந்த தர்மத்தை திருப்பி செய்வோம். எல்லாரையும் இன்னைக்கு அப்படிதான் பண்ணிடும். இப்பதானப்பா 10 ரூபா போட்டேன், மறுபடியும் திருப்பி கேட்கறியாப்பா அப்படின்னு நாம இப்பயும் அது மாதிரிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா முருகப்பெருமான் எத்தனை தரம் கேட்டாலும் எல்லாத்தையும் வழங்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் தான். அவர் எப்பேற்பட்டவனோ ஒரு தெவிட்டாத இன்பம் தரக்கூடிய பெருமான் தான். எப்ப நினைச்சாலும் நம்ம கிட்ட எப்பவுமே தேன் தெவிட்டாத அப்படின்ற ஒரு இன்பம்ன்ற மாதிரி முருகப்பெருமான் எப்ப நினைச்சாலும் தெவிட்டாத ஒரு இன்பம் கொடுக்கக்கூடிய பெருமான் தான். ஆசன சிற்றின்பம். அது மாதிரி இவர் என்ன ஆயிட்டாரு, அருணகிரிநாதர் சிற்றின்பத்துல போய் ஆட்கொண்டு உறவினர்கள் எல்லாரும் வெறுத்தா கூட அப்ப அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் மனசு மாறி அவர் முருகப்பெருமான், அவருக்கு நோய் எல்லாம் மற்ற எல்லா சுற்றம் எல்லாம் வெறுத்தவர் கூட அவர் என்ன பண்ண மனமே திருவண்ணாமலை போயிட்டு அந்த கோபுரத்துல கீழே முருகனையும் ஆட்கொண்டான்னு அழகா எடுத்து கொடுத்தீங்க. முருகப்பெருமான் ஆட்கொண்டு அவருக்கு ஜபமாலை தந்த சர்வரான அந்த திருப்புகழ் பாடலே அவர் பாடி இருக்கிறாரு. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து கிடைச்சதுங்க. நல்லா இருந்தது. அதாவது முருகன் வழிபட்டா நல்லது கிடைக்கும். நம்ம சிவனாவது என்ன பண்ணுவாங்க, அந்த கடைசி இடத்துல வா அப்படின்னு சொல்லி சுடுகாட்டி நமக்கு இடத்த கொடுக்குறாரு. எல்லாத்தையும் விட்டு கடைசி காலத்துல அங்கதான் போனோம்னா அவர் அரவணைச்சு ஆட்கொள்வாரு. ஆனா முருகப்பெருமான் உயிரோடு இருக்கக்குள்ளேயே ஆட்கொள்வாரு. அவர் கருணை கடல் அப்படின்னு சொல்லி அழகா ஒரு பாட்டின் திருப்புகளை சிகண்டி
சிகட்டினா மயில் விளக்கெடுத்துக்கூட ஏறும்பிரான எந்த நேரத்திலும் கோலக்குறத்தியுடன் வருவான்றது அந்த தமிழ் பாட்டு. தமிழ் நடிச்சு அந்த அழகா முருக குருநாதனா வருவாரு அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. அது மாதிரி முருகப்பெருமா அன்பானவன், அவர் பேர் விசாகன், எல்லாருக்கும் எந்த நேரத்தையும் செய்யக்கூடிய முருகப்பெருமான், அவர் ஒரு கருணை கடல் என்று சொல்லி அழகாக எடுத்து கொடுத்தீங்கய்யா. சிறப்பு சிறப்பு, நன்றிங்கய்யா. நான் மீண்டும் மீண்டும் நம்ம குடும்பத்துக்கு வந்து நான் இன்னும் நிறைய கருத்தெல்லாம் எடுத்து கொடுக்கணும், நிறைய பேசணும். உங்ககிட்ட இருக்க திறமையெல்லாம் எங்களுக்கு கொட்டு, உங்ககிட்ட இருக்கிற அந்த கருத்தெல்லாம் எங்க அடியார்கிட்ட நீங்க சமர்ப்பிக்கணும். இன்னும் நிறைய நீங்க செய்யணும். ஏன்னா நீங்க ஒரு ஓதுவா மூர்த்தின்னு சொன்னாங்க, அர்ச்சகராம ஓதுவா மூர்த்தி இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட இந்த பாடெல்லாம் நாங்க நிறைய இன்னும் எதிர்பார்த்தேன், இன்னும் நிறைய பாட்டெல்லாம் பாடுவீங்க. ஒரு பாட்டா திருப்பூர் பாடுங்களா ஐயா? ரொம்ப அருமையான கருத்தரா பாடுறேம்மா. சொன்னீங்க. பாடுங்கய்யா. சிவா. அந்த அருணகிரிநாதர் வந்து ஆட்கொண்ட பிறகும் கூட அவருக்கு அங்க அண்ணாமலையில அவருக்கு போட்டியா சம்பந்தன் சொல்லி ஒரு அறிஞர் வருகிறார். வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பத்து இளையனார் கதைன்னு சொல்லி, அப்போ அம்பாள் வந்து அம்பாலோட தீவிர பக்தனன் சம்பந்தன் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த அம்பாலோட அனுகிரகம் பூர்ணமா பெற்றவர். அங்க ஒரு போட்டி வருகிறது. அங்க பிரபுட தேவ மகாராஜான்னு சொல்லி இந்த அண்ணாமலை மன்னர், அவர் என்ன பண்றாருன்னா, அருணகிரியாருக்கு வந்து இந்த சிறப்பெல்லாம் கேட்டு அருணகிரிநாதரை வணங்கி போற்றி அவருக்கு விசேஷமாலாம் என்னது தடாபுடன்னு ஒரு வரவேற்பு கொடுக்கிறார். அதை பார்த்த சம்பந்தர் என்ன பண்ணுகிறார், நம்ம தானே இங்க பெரிய அறிஞரா இருந்தோம், அருணகிரியார் அப்படி வணங்குறாங்களே, அப்போ இந்த இடத்துக்கு அருணகிரியார் வந்துட்டாருன்னா நமக்கு மதிப்பு இல்லாம போயிடுமே அப்படின்னு சொல்லி அருணகிரியாரை போட்டி கலைச்சு இந்த இடத்துல என்ன பாடணும். ஏன்னா அவர் வந்து அம்பாலோட காளியோட பூர்ண அனுகிரகம் பெற்றவர் சம்பந்தன் சொல்லி அறிஞர். அவர் சொன்னா அந்த இடத்துல அம்பாள் வருவா. இவரு அருணகிரியார் சொன்னா முருகன் வருவாரான்றது தெரியாது. ஏன்னா முருகன் வந்து ஆட்கொண்டார், திருப்பி முருகன் வருவாரான்னு அருணகிரியாருக்கு தெரியாது. அருணகிரியார் அதுக்கடுத்து தொடர்ந்து தன் திருப்புகளை பாடிட்டே போறார். அந்த இடத்துல ஆட்கொள்கிறதுக்கு அந்த இடத்துல வருவாங்களான்னு தெரியாது. ஆனா போட்டிக்கு அழைக்கிறார் சம்பந்தன், அங்க பாடுறாரு. அப்போ அருமையா அம்பால இந்த காளியையும் அழைச்சு இவர் சம்பந்தரை கூப்பிடும் போது காளி கிளம்புறாங்க வர்றதுக்கு. ஆனா முருகப்பெருமான் மடியில போய் தவழ்ந்துக்கிறார். முருகப்பெருமான் மடியில தவழும் போது அம்பாலால எழுந்திரிச்சு போய் காட்சி கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ சம்பந்தன் கூப்பிடும் போது அங்க காளி வர முடியல. அடுத்து அருணகிரியார் பாடுகிறார். அப்போ காளி புரிஞ்சுக்கிட்டா, சம்பந்தனுக்கு வர முடியலன்னா அருணகிரியாருக்கு முருகன் போயிட்டான்னா சம்பந்தனுக்கு ஏன் மேல உள்ள பக்தி குறைஞ்சிடுமே. அந்த பக்தியோட வெளிப்பாடு வந்து மக்களுக்கெல்லாம் தெரியும். மக்கள் வந்து காளி கூப்பிட்டு வரலையே அப்படின்னு சொல்லி சம்பந்தன் இழிவா பேசிடுவாங்கன்னு முருகப்பெருமானை விடக்கூடாதுன்னு முருகப்பெருமானை காளி பிடிச்சிட்டே இருக்கா. அப்போ இவர் அருணகிரியார் இருந்துகிட்டு இதை யோசிக்கிறார், தன் தாய் மடியில முருகப்பெருமான் இருப்பாரோ அப்படின்னு சொல்லி அவ அம்பாலையும் ஒருங்கிணைச்சு ஒரு திருப்புகளை பாடி இந்த பாடிட்டு இருக்கப்போ முருகப்பெருமான் சிறு விளையாட்டுகள்லாம் கொண்டு வந்து காட்டும் போது கை தவறுகிறாள் அம்பாள் வந்து அந்த பாடல மெய் மறக்கின்றாள். முருகப்பெருமான் அப்படியே மயில் ஏறுகிறார். ஏறி அங்க இருக்க தூணை பிழந்துகிட்டு ஒளி வடிவிட அப்படியேவும் முருகப்பெருமான் மயிலோட வந்து காட்சி செய்கிறார். அந்த அருமையான திருப்புகளை தான் பாடம். அதல சேடனாராட அகிலம் மேரும் மீதாட அபின காளி தானாட அவளோடன்று அதல சேடனாராட அகிலம் மேரும் மீதாட அபின காளி தானாட அவளோடன்று எதிர வீசிவாதாடும் விடையிலேறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணிதானாட மலரில் வேதனராட மருவானுளோராட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீயாடி வரவேணும் கதை விடாத தோல்விமன் எதிர்கொள்வாளியால் நேடு
கருதலார்கள் மாஷேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜய நேருதர் மீது கனக வேத கோடூரி அலைமோதும் உதத மீதிலேஷாயும் உலகம் மூடு சீர்பாத உவனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதயதாமமார்பான பிரபுட தேவ மாராஜன் உளமுமாட வாழ்தேவர் பெருமாளே பெருமாளே முருக பெருமாளே. அருமை ஐயா. இன்னும் ஒரு திருப்புகழ் பாடல் பாடலாங்க ஐயா. பாடம்மா. திருமுக தரிசனத்தோட பாடுங்கய்யா. என்னங்கம்மா? திருமுக தரிசனம். நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்ட அதனானே மால் கொண்ட பேதைக்கும் மனநாரும் மார்தங்குதாரை தந்து அருள்வாயே வேல் கொண்டு வேளை பண்டு எரிவோனே வீரங்குள் சூரருக்கும் குலகாழாம் நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமானே நான் என்று மார்தட்டும் பெருமானே முருகப் பெருமானே. அருமை அருமை அருமைங்கய்யா. சிறப்பு சிறப்பு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. முருகன் வாழ்த்து பாடல் பாடுங்க ஐயா. நீங்களே பாட முடியுமா? ஆரி தந்தோள் தானே? ஆமாங்கய்யா. வான்மிகில் வளாது பெய்க ஆரி. நீங்களே பாடுங்க. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெட்பையும் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெட்பையும் கூறிழை தனிவேள் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரஹர நம பார்வதி பதயே மரஹர மகாதேவாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹராம். திருச்சிற்றம்பலம். அருமை அருமை அருமைங்கய்யா. சிறப்பான ஒரு சொற்பொழிவு. அந்த நல்ல பாடலும் அருமையான பாடல்.